அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கேள்விக்கு விடையளிக்கணும். 7 கேள்வி இருக்கும். அப்ப 4 கேள்விக்கும் உங்களுக்கு 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலம் என்றால் ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 45 நிமிடம் ஒதுக்குவோம். 45 நிமிடம் கிட்டத்தட்ட ஒதுக்குவோம். அப்படி பார்த்தால் எங்களுக்கு உண்மையாகவே 45 நிமிடம் ஒதுக்கி நாங்கள் விடை எழுதுறதா இருந்தால் இந்த புவியியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 பக்கம் ஒரு கேள்விக்கு விடையாக அமையும். எங்களுக்கு 25 புள்ளி கிட்டத்தட்ட 5 அல்லது 6 பக்கத்துக்கு மேலே எங்களுக்கு அந்த 5 பக்கத்துக்கு மேலே அந்த விடை போக வேணும் என்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்குரிய விடைகள் இதுகளை எழுதுறதுக்குரிய வழிமுறைகளை நாங்கள் செய்ய வேணும். இப்போ இதில் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். உண்மையாக இதில் டைம் நீங்கள் எடுக்கிறதுக்கு அப்பால ஒரு 10 புள்ளிக்குரிய கேள்வி வருமாக இருந்தால் கிட்டத்தட்ட அந்த கேள்வியில இதை பொறுத்து ஆக குறைந்தது அல்லது ஆகக்கூடியது ஒரு 2 பக்கம் விடை அமையக்கூடிய மாதிரி எழுத பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 5 பக்கம் ஒரு கேள்விக்கு விடை 5 பக்கம் அல்ல அதுக்கு மேலே போகணும்னு சொல்றோம். அப்படி சொல்லப்பட்டால் எங்களுக்கு ஒரு 10 புள்ளிக்கு வருமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு 2 பக்கமாவது விடை வரணும். அதே போல எங்களுக்கு ஒரு 15 புள்ளிக்குரிய கேள்வி வருமாக இருந்தால் ஒரு 3 பக்கமாவது அந்த விடை உங்களுக்கு போகணும். 5 புள்ளிக்கு வருமாக இருந்தால் ஒரு பக்கம் போகணும். அப்ப இந்த ஒரு இதுல கிட்டத்தட்ட ஒரு பக்கம் இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் நீங்க என்ன சொல்ல முடிச்சோன்னா உண்மையாகவே இந்த சூழக்கல்வின்றதுக்கு நீங்க விடை எழுதுறதுக்கு தெரியும். அடுத்த விடையும் இதுல நீங்க கேள்வி எழுதக்கூட நீங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க என்றால் இந்த நேரடியாக 25 புள்ளிகளுக்கு வார கேள்விகளை தான் கூடுமான வரைக்கும் துறப்பாருங்க ஒரு கட்டுரை அமைப்பு கேள்விகள். அது உங்களுக்கு குறைந்த புள்ளி குறைகிறதுக்குரிய வாய்ப்புகளை குறைக்கும். ஒரு 5 பக்கமாக குறைஞ்சது நீங்க எழுதினா அதுக்குரிய புள்ளி உங்களுக்கு கிடைச்சிடும். சரிதானே? அப்ப இதை நீங்க வடிவா விளங்கி கொள்ளணும். உங்களுக்கு இந்த கேள்விகளை நாங்கள் எடுக்க வேண்டிய கேள்வி இந்த மாதிரி கேள்விகளை நாங்கள் எழுதலாம். இதுவும் உங்களுக்கு ஓகே சரியோ? அப்போ எப்படியான கேள்விகளை நீங்க சொல்லுங்க. இந்த ஆக பிரிப்புகள் 2க்கு மேலே பிரிப்புகள் இருக்கிற கேள்விகள் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. அது மேலே சிறு குறிப்பு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சிறு குறிப்பு எழுதினால் நீங்க ஒரு 2-3 பக்கம் பெறக்கூடிய மாதிரி ஒவ்வொன்று எழுதினீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த உரிய புள்ளி கிடைக்கும். அப்போ 3-4 பிரிவாக இருக்கிற கேள்விகளை தொடர்றத கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. சரிதானே? கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி தான் குறைச்சி கொள்ளுங்க. அதாவது தனி ஒரு கேள்வியாக இருக்கும்போது அந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உடைச்சிருக்கிற கேள்விகளை கொஞ்சம் அடுத்த கட்டமாக தான் யோசிங்க. ரைட். இப்போ நாங்கள் அந்த பேப்பரை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இதில் எங்களுக்கு முதலாவது கேள்வி என்ன சொல்லப்படுதுன்னா சுற்றாடல்ன்றத எங்களுக்கு வரையறை செய்ய சொல்லுது. வரையறை சொன்னால் வரைவிலக்கணப்படுத்த சொல்லுது. அடுத்தது எங்களுக்கு அதோட சேர்த்து இந்த கண்டம்சார் அல்லது நிலம்சார் சூழலினுடைய பிரதான கூறுகளை எங்களுக்கு முக்கியமான பிரதான கூறுகளை விளக்க சொல்லி கேட்குறாங்க. சரிதானே? அப்ப இந்த 2 கேள்வியும் சேர்த்த மாதிரி எங்களுக்கு 10 புள்ளிக்கு வந்திருக்குது. அப்ப நாங்க சூழல் என்றால் என்னன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பந்திகளை கொடுத்துட்டு மற்ற விஷயத்தை அந்த கூறுகளை விளக்கணும். இதுதான் அந்த கேள்வி. அதுக்கு முதல்ல எனக்கிட்ட சில பேர் இந்த சூழல் என்றால் என்ன, அதே போல உயிர் பிறந்தனி வேண்டா என்னண்டெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க. ஒன்று என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இந்த இந்த விடயத்துகளை உள்ளடக்கித்தான் ஒரு புத்தகம் ஒன்று நான் போட்டிருக்கிறேன். அப்ப அந்த புத்தகத்தை நீங்க மேக்சிமம் வாசிங்க. ஏன் அதை வாசிக்க கூட உங்களுக்கு அரைவாசி விஷயத்துக்கு உங்களுக்கு விட கிடைச்சிடும். அதுக்கு பிறகு நாங்க இதுக்கு கேள்விக்கு விடை எழுதுற முறைகள் அல்லது கொஞ்சம் சிக்கலான விடயங்களுக்கு நாங்க என்ன செய்யலாம் என்றால் அதுக்குரிய விடை எழுதுற முறைகளை நாங்க பார்க்கலாம். சரியோ? இப்ப நாங்க முதலாவது கேள்வியை நாங்க இப்ப அந்த அந்த விஷயங்களுக்கு நான் இப்ப இந்த குறிப்பிட்ட சூழல்ன்றது அதே போல
உயிர் பெருந்திணிவுன்றதுக்கு என்ன சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ டிரெக்டாகவே நான் உங்களுக்கு அந்த புக்கை காட்டுறேன். சூழத்தொகுதி என்ற ஒரு பாடத்துக்குள்ள, முதலாவது பாடத்துக்குள்ளே அதுக்குரிய விடையை நான் போட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் பார்க்க போகிற கேள்வி இந்த முதலாவது பாடத்துக்கு முதலாவது எங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட உயிரின சூழலின் இந்த விஷயத்திற்கு வழங்கப்படுத்திட்டு நாங்கள் போகலாம் நினைக்கிறேன். ரைட். அப்போ இந்த சூழத்தொகுதி என்ற விடயம் வந்திருக்குது. இந்த தலைப்பு தான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தது நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த சூழத்தொகுதி உயிர் பெருந்திணிவு என்று சொல்லி ரெண்டு விடயம், அந்த ரெண்டு விடயமும் வேறையா என்ற மாதிரியான இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்ப இதுல என்னன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சூழத்தொகுதின்றதுக்குரிய வரைவிலக்கணத்தை நாங்க கொடுக்கும் போது ஒரு பிரதேசத்துல இருக்கிற நாங்க ஒரு குறித்த ஒரு பிரதேசத்துல இருக்கின்ற எல்லா அங்கிகளும் அந்த அங்கிகளோட சேர்ந்து இடைத்தாக்கங்களை காட்டுகின்ற அந்த அல்லது இடைத்தாக்கம் புரிகின்ற உயிரற்ற கூறுகளும் சேர்ந்ததுதான் சூழத்தொகுதி. சூழத்தொகுதின்னு சொல்லக்கூட நாங்க ரெண்டு விஷயத்தை சொல்றோம். என்னென்றால் உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் சேர்ந்த ஒரு செயற்பாட்டு பிரிவு. சுருக்கமாக செலவழிக்கிட்டால் இதுதான் சூழத்தொகுதி. உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் சேர்ந்ததுதான் எங்களுக்கு சூழத்தொகுதி. இப்போ இந்த சூழத்தொகுதியை பற்றி இன்னும் நாங்கள் குறிப்பிடும் போது என்ன சொல்றோம்னு சொன்னா வரையறுக்க கொஞ்சம் விரிவாக சொல்லும் போதுதான் எல்லா அங்கிகளும் உயிருள்ள கூறுகளும் அந்த அங்கிகளோட இடைத்தாக்கங்களை புரிகின்ற காட்டுகின்ற பிரதேசத்தில் அமைந்த உயிரில்லாத சூழலும் உயிரற்ற கூறுகளும் உள்ளடங்கிய செயற்பாட்டு பிரிவு சூழத்தொகுதியில் சொல்லப்படுது. பிரதேசம்ன்றதும் ஆகவே எங்களுக்கு இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களோட கிராமமும் ஒரு பிரதேசம் தான். அந்த பிரதேசம்ன்றது எங்களுக்கு ஒரு வரையறுக்க இயலாத ஒன்று பிரதேசம். எப்படி வரையறுக்கிற இயலான்னு சொன்னால் இப்போ ஒரு பிரதேச வைத்தவர் நடக்கும் பொழுது உங்களோட ஊர் உண்டா அந்த ஊர் பிரதேசம்னு சொல்லுவேன். ஒரு கொலை ஒன்று நடந்தால் கொலை நடந்த பிரதேசம் சொல்லுவாங்க. பிரதேசம் அது ஒரு இவ்வளவு சைஸ் தான் அல்லது இவ்வளவு பரப்பு தான் சொல்ற ஒரு வேர்ட் இல்லை. அப்ப அந்த பிரதேசம்ன்ற ரீஜியன் சரிதானே. அப்ப அந்த பிரதேசம்ன்ற அந்த சொல் ஒரு வரையறை சொல்ல முடியாத ஒரு சொல். அதால நான் ஒரு குளமாக இருக்கலாம், பெரிய ஒரு காடாக இருக்கலாம், பெரிய ஒரு பாலைவனமா இருக்கலாம். அப்ப அப்படி அந்த பிரதேசம்ன்றது வேறுபட்டு போகும். இப்ப இந்த சுழத்தொகுதியில வார ஊர்களினுடைய அல்லது அந்த ஒழுங்கமைப்பு மட்டங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது எங்களுக்கு வரும் ஒரு தனியன் என்று சொல்லி வரும். பிறகு இந்த தனியன் இதைத்தான் நாங்க எல்லாம் சேர்த்த அப்புறம் குடித்தொகை. சூழத்தொகுதி ஒழுங்கமைப்பு மட்டங்கள் என்று சொல்லி நாங்க இதை சொல்லுவோம். இது புத்தகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், சில இடத்துல இருக்கு. தனியன் குடித்தொகை. குடித்தொகைக்கு பிறகு வரும் என்ன சொன்னா சாகியம் என்று வரும் அந்த ஒழுங்கமைப்பு மட்டும். அப்ப இந்த குறிப்பிட்ட விடயம் போக போக அதுக்குள்ள இருக்கிற கம்போனன்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கிற கூறுகளும் என்ன செய்து என்றால் கூடிக்கொண்டு போகும். சாகியம் என்றது ஒன்று வரும். சாகியத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு என்ன வரும் சொன்னால் சூழத்தொகுதி வரும். பிறகு சூழத்தொகுதிக்கு பிறகுதான் எங்களுக்கு என்ன வேணும்னா உயிர் பெருந்திணிவுன்றது வரும். உயிர் பெருந்திணிவுக்கு பிறகு உயிர் கோளம் என்று சொல்றது எங்களுக்கு ஒட்டுமொத்த புவிக்குரிய உயிர் கோளம் என்று சொல்லி வரும். இதுதான் அந்த சூழத்தொகுதியினுடைய ஒழுங்கமைப்பு மட்டங்கள் நாங்க சொல்லுவோம். அப்ப தனியன் என்று சொல்லும் பொழுது
இப்போ ஒரு காடு ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள கூறுகளையும் நாங்கள் தனியனடி சொல்லுவோம். ஒரு குரங்கு ஒன்று நிற்குது, அல்லது ஒரு புலி ஒன்று நிற்குது, அல்லது ஒரு யானை ஒன்று நிற்குது. இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒன்றாக இருக்கும்போது சிங்கிளாக இருக்கும்போது தனியனடி சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட பிரதேசத்திலே காணப்படுகிற அந்த குறிப்பிட்ட இனத்தினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை மொத்தம் வந்து குடித்தொகை என்று சொல்லுவோம். சனத்தொகை குடித்தொகை என்று சொல்லுவோம். பாப்புலேஷன். அது மனிதர்களாக இருந்தால் மனித குடித்தொகை, நாயா இருந்தால் நாய் குடித்தொகை. குடித்தொகை. பிறகு சாகியம். சாகியம் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற எல்லா வகையான உயிரினங்களும் ஒட்டுமொத்த உயிரினம். இப்போ நாங்கள் சொன்னோம் தான் ஏற்கனவே, யானை என்றா யானை தான், புலி என்றா புலி தான், மனிதன் என்று சொன்னோம். அப்படி என்று அங்கே என்னென்ன உயிருள்ள கூறுகள் எல்லாம் இருக்குதோ அந்த எல்லா உயிருள்ள கூறுகளையும் நாங்கள் சொல்லுவோம் சாகியம். பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த சாகியத்திலிருந்து இன்னும் டெவலப் ஆகினோண்டு தான், அல்லது அதுக்கு பிறகு மேலதிகமாக தான் சூழத்தொகுதி. அப்போ சூழத்தொகுதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும். உயிருள்ள கூறுகளை மட்டும் கொண்டது சாக்கியம். உயிருள்ள கூறுகளோட சேர்த்து உயிரற்ற கூறுகளையும் கொண்டது என்ன சூழத்தொகுதி. அதே போல இந்த உயிர் பெருந்திணிவு என்று சொல்றது என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலநிலை பண்புகளையும் ஒரு குறிப்பிட்ட காலநிலை பண்புகளை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற தாவரங்கள் விலங்குகளின் பரம்பல் அல்லது சேர்க்கை உயிர் பெருந்திணிவு சொல்லப்படுது. உயிர் பெருந்திணிவு என்று சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்கு இசைவாக்கம் பெற்ற. ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்களை பார்த்தீர்கள் அவருடைய உரோமம், அவர்களுடைய நிறம், முகம் எல்லாம் வந்து வேறுபட்டிருக்கு. அதே போல மேலத்தே நாடுகள் அமெரிக்கா அப்படியான இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடலமைப்பு மாறுபட்டிருக்கு. அப்போ காலையிலே எங்கள் செல்வாசத்துக்கு சரிதானே. அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலநிலை பண்புகளுக்கு சிவாக்கம் பெற்ற தாவரங்களும் விலங்குகளும் பகுதிகளெல்லாம் என்ன உயிர் பெருந்திணிவுகள் என்று சொல்லி சொல்லப்படுது. அந்த வகையில பாலைவன பெருந்திணிவு, அயனமலை காட்டு பெருந்திணிவு அப்படின்னு சொல்லி அந்த உயிர் பெருந்திணிவுகளை பிரிக்கிறாங்க. ரைட். அப்ப எங்களுக்கு இந்த சூழத்தொகுதி நான் என்னென்று பார்த்துருக்கிறோம். இனி அடுத்தது என்ன சொன்னா சூழத்தொகுதியினுடைய வகைகள். அப்ப இந்த இந்த சூழத்தொகுதிகளை வகைப்படுத்தக்குள்ள வந்து ரெண்டு வகையில ஒன்று சொல்றாங்க. நிலம் சார்ந்த சூழத்தொகுதி, நீர் சார்ந்த சூழத்தொகுதி. நிலம் சார்ந்த சூழத்தொகுதியை பொறுத்த வரைக்கும் காடு சூழத்தொகுதி, புல்வெளி, மற்றது முனைவு சூழத்தொகுதி, பாலைவன சூழத்தொகுதி. சரிதானே. காட்டு சூழத்தொகுதி, பாலைவன சூழத்தொகுதி. அப்ப இதெல்லாம் வந்து நிலத்தை அடிப்படையாக கொண்ட சூழத்தொகுதிகள் என்றபடியால் நிலம் சார் சூழத்தொகுதி என்று சொல்லப்படுது. அப்ப இதைத்தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்க என்றால் தரை சார்ந்த என்று சொல்லி. உண்மையாகவே நிலம் சார்ந்த என்றதுதான் மிகவும் சரியான ஒரு தமிழ் வேர்ட். நிலம் சார்ந்த சூழத்தொகுதி. சரியோ. அப்ப நிலம் சார்ந்த தரை என்ற தரை நிலம் ரெண்டு ஒன்றுதான். என்னாலும் நிலம் சார்ந்த என்ற மாதிரி வேறு நிலம் சார்ந்தது. அடுத்தது நீர் சார்ந்த அல்லது கடல் சார்ந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த. நிலம் சார்ந்தவங்களை பார்த்தா இல்லத்துக்கு மேலெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் வரும். காட்டு சூழத்தொகுதி, புல்வெளி சூழத்தொகுதி, முனைவு சூழத்தொகுதி, பாலைவன சூழத்தொகுதி. நீர் சார்ந்த பார்த்துட்டா நன்னீர் சூழத்தொகுதிகள், கடல் நீர் சூழத்தொகுதிகள் சொல்லி அதை ரெண்டாகவே டிவைட் பண்ணிடலாம். கடலும் கடற்கரையோட சேர்ந்த வகையிலையும் இருக்கிற இதெல்லாம் வந்து கடல் நீர் சூழத்தொகுதி சொல்லப்படும். சரிதானே. அந்த வகையில இந்த சூழத்தொகுதிகளை பொறுத்த வரைக்கும்
புவியினுடைய பிரதான சுழத்தொகுதி வகைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் காட்டுச் சுழத்தொகுதி, புல்வெளி சுழத்தொகுதி, துந்திரா சுழத்தொகுதி, அதே போன்று பாலைவன சுழத்தொகுதி. துந்திரா என்றால் முனை பக்கம் வைக்கிறது, முனை சுழத்தொகுதி. சில பேர் இன்றைக்கு தான் கிளாஸுக்கு ஜாயின்ட் ஆகிருப்பீங்க. உண்மையாகவே எங்களோட கிளாஸ் வந்து தொடர்ச்சியாக ஃப்ரீயாக நடக்கிறது. இன்றைக்கு தான் சில பேர் ஜாயின்ட் ஆகிருப்பீங்க. அப்போ ஜாயின்ட் ஆகக்குள்ள என்ன உண்மையாக இலவசமாக நடக்கிற வகுப்பு. இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நடக்கும், இது செய்யும். இந்த வகுப்பு நடைமுறைகளை மற்றவர்கள்ட்ட கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இடைக்குள்ள வந்து விஷயத்திருக்காங்க. ஏற்கனவே எங்களுடைய வகுப்புகளில் தொடர்ச்சியாக இணைந்து கொள்றவர்களுக்கு நாங்கள் இதில் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்குரிய முன்னுரிமையை வழங்குவோம். ஏன்னு சொன்னால் அது எங்களுடைய பழமையான ஒரு தொண்டு. நாங்கள் நிறைய பேர் டவுட்ஸை வந்து நிறைய டவுட்டுகளை வந்து கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த டைம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ அந்த வரையறுக்கப்பட்ட டைமில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இணைகிறவர்களுக்கு நாங்கள் அந்த ஒரு முன்னுரிமையை கொடுப்போம். சரிதானே? ஏனென்றால் இலவசம் எடுத்து அதுக்கு ஒரு பெறுமதி கொடுக்காமல் அதை கண்ணு காண போராக்கள் இருக்காங்க. இப்போ நிறைய அந்த இதுக்காக நான் செய்கிற ஒரு வேலை என்றால் அது எங்களோட பொலிசி உண்டு. அது தொடர்ச்சியாக இணைகிறவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். மற்றவர்கள் வந்து வகுப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்களோட பாட்டில் போவாங்க. மற்றவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சி எங்களை நம்பி நெய்ராக்கள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நெய்ராக்கள் இருக்காங்க நிறைய பேர். அப்படியானவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை உண்டு, கூட கொடுப்போம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கலாம். அப்போ அந்த வகையில் எங்களுக்கு இந்த சுழத்தொகுதியை பொறுத்த வரைக்கும் காட்டு சுழத்தொகுதி, புல்வெளி, துந்திராவை தான் முனைவடி சொல்லுவோம். அடுத்தது பாலைவனம், அடுத்தது நன்னீர் சுழத்தொகுதி, அடுத்தது கடல் நீர் சுழத்தொகுதின்னு சொல்லி இந்த இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க சுழத்தொகுதியை. பிரதானமாக சுழத்தொகுதிகளை நிலம் சார்ந்தது, நீர் சார்ந்தது சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ஒட்டுமொத்தம் அப்பாக்கக்குள்ள எங்களுக்கு அந்த நிலம் சார்ந்ததுகளையும் 4 முக்கியமான சுழத்தொகுதியும் வந்துட்டு நன்னீரும் கடல் நீரும் அடுத்த நீர் சார்ந்ததாகவும் வருது. மொத்தமாக கிட்டத்தட்ட 6 சுழத்தொகுதிகளாக பயப்படுத்துகிறாங்க. ஹரியோ ரைட். அப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கு நாங்கள் போக முதல் அடுத்தது பார்த்தோம் என்றால் இன்னொரு விஷயம் இதில் நாங்கள் சுழத்தொகுதியினுடைய கூறுகள். அப்போ சுழத்தொகுதியினுடைய கூறுகள் என்றால் 2ஆக உடைக்கிறோம். ஒன்று உயிருள்ள கூறு, அடுத்த உயிரற்ற கூறு. சுழத்தொகுதியினுடைய கூறுகளை நாங்கள் 2ஆக உடைக்கிறோம். ஒன்று உயிருள்ள கூறு, அடுத்தது உயிரற்ற கூறு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கிற தாவரங்கள், விலங்குகள், இந்த நுண்ணங்கிகள், இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பொதுவாக பிரிகையாக்கிகள், மற்ற விலங்குகள் எல்லாம் உயிருள்ள கூறுகளுக்கு சொல்லும். இது தவிர இந்த உயிருள்ள கூறுகளுக்கு உயிருடைய நிலைப்பு சப்போர்ட் பண்ணுகின்ற சூரிய ஒளியையும் பச்சையத்தையும் கொடுக்கின்ற சூரியன் ஒரு உயிரற்ற. அதே போல இந்த வழி ஒரு உயிரற்ற கூறு. நாங்க உண்மையாகவே நாங்க சும்மா உயிருள்ள ஆக்கள், விலங்குகள் மட்டும் இருந்தால் வாழிடும். நாங்க போறோம்னு சொன்னா மூச்சு விடுவோம், வலி, தண்ணீர் குடிப்போம், அங்கங்களுக்கு நீர் தேவை. நாங்க நடந்து போறதுக்கு அல்லது எங்களோட வீடு அமைக்கிறதுக்கு எங்களோட ஆக்டிவிட்டிஸ் கட்டாயம் நிலப்பு. இன்றைக்கு நாங்க ஏர் சண்டை பிடிக்கிறோம். காணி நிலம் அதன் முக்கியமா பெருமதியான முக்கியமா இருக்கு. நிலம் ஒன்று தேவை வாழ்றதுக்கு. அந்த இடத்துல நாங்க நிக்கல. அப்ப அதை நாங்க மண்ணுன்னு சொல்லுவோம். அப்ப இவையெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன வரும் உயிரற்ற கூறுகள் சொல்லுவோம். உயிருள்ள கூறு, உயிரற்ற கூறு சொல்லித்து அதுக்குள்ள வருகின்ற உயிருள்ள கூறுகள் என்னென்னு சொல்லி உயிரற்ற கூறுகள் என்னன்னு நாங்க சொல்ல தெரியும். ரைட். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீர்கள் ஏற்கனவே இது விரிவாக பார்த்தது யூடியூப்லையும் இருக்கிறபடியே நான் சுற்றாடலை வரையறை செய்வதுடன் சூழலை பற்றி வரைவிலக்கணம் கொடுக்கணும். சூழல் பிரிவுகள் என்னன்றதையும் கொடுக்குது. கரை சார்ந்த சுற்றாடலின் பிரதான கூறுகளை விளக்கு. அப்ப இந்த சுழத்தொகுதி ஒன்றினுடைய பிரதான கூறுகளை தங்க இருக்கிறாங்க.
ரெண்டு வகையான விதான கூறுகள் இருக்கு சொல்லித்து. என்ன கூறு? உயிருள்ள கூறு, உயிரற்ற கூறு. அந்த உயிருள்ள கூறுல இருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் தொடர்புபடுத்து ஒவ்வொரு விடத்தையும் பற்றி நீங்க மேலதிக விளக்கம் கொடுத்துருங்க. உதாரணமா உயிருள்ள கூறுக்குள்ள எங்களுக்கு ஒரு மனிதர் இருக்கார் என்று சொன்னால், சரிதானே? இப்ப மனிதர் இருக்கார், உயிருள்ள சூழலுள்ள மனிதர் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் இருக்கார் என்றால் அவர் எங்களுக்கு அவர் மட்டும் அந்த உயிருள்ள கூறுக்குள்ள வர மாட்டார். அவரோட சேர்ந்த ஏனைய ஆக்களும் அந்த உயிருள்ள கூறு தான். அதே நேரம் அவரோட தொடர்புபடுகின்ற அல்ல தொடர்புபடாத விலங்குகளும் உயிருள்ள கூறு தான். சரிதானே? அப்ப ஒவ்வொன்றும் அந்த உயிருள்ள கூறுகளை நாங்க 3 வகையாக பிரிக்கிறோம். அப்ப சுற்றாடலினுடைய பிரதான கூறுகள் 2 உயிருள்ள கூறு, இரட்ட கூறு. அந்த உயிருள்ள கூறுகள்ல எங்களுக்கு 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று தாவரங்கள், அடுத்தது விலங்குகள், அடுத்தது நுண்ணங்கி. தாவரம், விலங்கு, நுண்ணங்கி. அப்ப தாவரத்துக்குள்ள கிடக்கப்பட்ட எல்லா தாவரங்களும் வந்துடும். விலங்குகளுக்குள்ள எங்களுக்கு பறவைகள், மிருகங்கள் எல்லாம் வந்துடும். மனிதனும் அதுக்குலாம் வரும். அடுத்தது நுண்ணங்கிகள், அடுத்தது தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள்ன்றதுக்குள்ள அல்லது பிரிகை எங்களுக்கு மற்றைய பூச்சி அல்லது சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் அது குளங்களுக்கு வரும். அதே போல உயிரற்ற கூறுகளுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல சூரிய சக்தி, நீர், காற்று, அடுத்தது வழி, அப்ப உலகம் எங்களுக்கு இதுக்குள்ள வரும். சரிதானே? அப்ப இந்த 4 விஷயம் உயிரற்ற கூறு. அப்ப நாங்க இந்த உயிரற்ற கூறுகளை ஒவ்வொன்றையும் நாங்க சொல்லணும். இப்போ வழி என்றது எப்படி விளக்கம் கொடுக்க போறீங்கன்னு சொன்னால், வழி என்றது எப்படி யூசேஜா இருக்குது. வழியை பொறுத்த வரைக்கும் வளிமண்டலம் வழி. வழியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு நாங்க ஆகக்கூடாது செய்ய தேவையில்லை. இடைத்தொடர்பு கேட்கல தானே, இதுக்குள்ள இடைத்தொடர்பு கேட்டால் நான் கொடுப்போம். ஆக்சிஜன், இதரசன், இதுகள் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில இப்போ சுவாசிக்கிறதுக்கு தாவர விலங்கு சுவாசத்துக்கு ஆக்சிஜன். அதே போல பச்சையாக்கம் உணவு உற்பத்தி, விலங்குகளினுடைய தாவரங்களுடைய உணவு உற்பத்தியை பொறுத்தவரை பச்சையாக்கம் விஷயத்துக்கு. அப்ப அந்த இதுக்கு செய்கிறது என்ன? கார்பன் டை ஆக்சைடு. அதே போல தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு நைதரசன். இப்படி நிறைய விஷயத்த தொடர்புபடும். அப்ப அதே இல்லை நாங்கள் சுருக்கமாக ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டு போகும். அடுத்த கேள்வி பாருங்க. அந்த மாதிரி சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் வந்துடும். பிரதான கூறுகள் இதுதான். 2ஆவதாச்சு மற்றதை பிரிச்சு எழுதாச்சு. பௌதீக சுற்றாடலை மாற்றியமைப்பதில் எவ்வாறு மனித நடவடிக்கைகள் பங்களிக்கிறது என்பதை பொருத்தமான உதாரணங்களுடன் விளக்கு. பௌதீக சுற்றாடலை அப்படி சொல்லக்குள்ள இதை இப்போ சுற்றாடல் சொல்லப்படுற விஷயம் எங்களுக்கு அந்த ஜியோகிராபி என்ற வழியால் நான் சொல்றேன். பௌதிக சூழல் என்ற ஒரு அதைத்தான் அடுங்க சுற்றாடல் சூழல், பௌதிக சூழல், பிசிக்கல் என்வாயர்மெண்ட் சொல்றது. அதை எவ்வாறு மனித நடவடிக்கைகள் மாற்றி அமைக்குது என்றால் நிறைய உதாரணங்கள் நிறைய இதுகளை கொடுக்கலாம். எப்படி சாதாரணமாக பௌதிக சுற்றாடல் என்றால் என்னென்ன எங்களுக்கு விளங்கும்? மலைகள், ஆறுகள், காடுகள், கடல்கள், இதுகள் எல்லாம் பௌதிக சுற்றாடலுக்குள்ள வரும். சுருக்கமாக சொல்றேன். மலைகள், மலைகளும் அதோட சேர்ந்த நில உறுப்புகள், ஆறுகள் அதோட சேர்ந்த காடுகள், அடுத்தது கடல். இந்த 4 விஷயம் உங்களுக்கு பௌதீக சூழலுக்குள்ள முக்கியமான உடைய. இவை எவ்வாறு மனித நடவடிக்கைகளாக மாற்றம் பெறுது அல்லது மாற்றி வைக்கப்படுது என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லணும். இப்ப சாதாரணமாக இன்றைக்கு இருக்கிற இப்ப காணப்படுகின்ற காட்டு வளத்து சுமார் 1950ஆம் ஆண்டுகளுக்கு முதல் இருந்த காட்டு வளத்தை நாங்கள் பார்த்தோம். முதல்ல காடா இருந்த இடங்கள் நிறைய காடை குடியிருக்கிறது. முதல்ல பள்ளமாக இருந்த
இடங்கள் எல்லாம் இன்றைக்கு குடியிருப்பு. கடலோரத்துல கொஞ்சம் தூரத்துக்கு வேற வேற மரங்கள் முளைச்சிருந்த இடங்கள் இருக்கு. இன்றைக்கு அதையெல்லாம் வேலி அடைச்சு சுற்றுலாத்தல். அப்ப இப்படி நாங்க எங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே நாங்க நிறைய விஷயத்த காண்றோம். இப்படி இருக்கணும்னு நினைச்சது இன்றைக்கு இப்படி இருக்கு. சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை வந்து நாங்க சொல்ல உதாரணமாக ஒரு காடுகள் அழிக்கப்பட்டு தான் இன்றைக்கு குடியிருப்புகள் விவசாயம் நடந்துச்சு. அதே போல இன்றைக்கு அஹ், என்ன கடலுக்குள்ள பார்த்தேன்டா கொழும்பு போர்ட் சிட்டின்னு சொல்றோம். கடலுக்குள்ள ஒரு நகரம். இப்ப கடல் பரப்பு அது ஏற்கனவே கடல் பரப்பா இருந்தா அந்த கடல் பரப்பு இன்னைக்கு சில மனிதர் தங்களோட மனித நடவடிக்கைகளால மாற்றி அமைச்சு இன்னைக்கு அது ஒரு கடலுக்குள்ள ஒரு நிலம். காசு கொடுத்து அந்த இடத்த பாக்குறதுக்கு நாங்க போகணும். அதே போல நாங்க நீர்த்தேக்கங்கள் நிறைய பாக்குறோம் இன்னைக்கு. அது என்னது? ஓடிப்போன ஆறுகளை அல்லது நீர் வடிந்து போற பகுதிகள் பிளாக் செய்து உருவாக்கப்பட்டது. இப்படி நீங்க உதாரணம் கொடுக்கணும். விக்டோரியா டேம் இன்றைக்கு இருக்கிறது அது இது செய்யப்படும். அது இலங்கையில் இருக்கிற குளங்கள் எல்லாமே அதுக்குலாம் வரப்போகுது. பெரிய இதுகளை பார்த்தோம்னா அந்த விக்டோரியா டேம் அதுல எல்லாம் பெரிய இது. சரி, அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க இதுக்குரிய கேள்வியை எழுத தெரியணும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உயர் புவி ரசாயன வட்டங்கள் தொடர்பான கேள்வி. அப்ப பொருத்தமான விளக்கப்படத்தின் உதவியுடன் 3 உயிர் என்ன புவி பௌதீகவியல் புவி ரசாயனவியல் வட்டங்களை பற்றி விளக்கட்டான். 10 புள்ளி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கம் வழி நீள் அதுக்குரிய விட வந்து. அப்ப என்ன உயிர்ப்பு ரசாயன வட்டங்கள் பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு கேள்வி, அதுக்கும் ஒரு புத்தகத்திலையும் வச்சிருக்கிறேன், டியூட்லையும் போட்டுருக்கோம். உயிர்ப்பு ரசாயன வட்டங்கள் சரிதானே? ரைட். அப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம் என்றால் கார்பன் வட்டம், நைதரசன் வட்டம், ஒட்சிஜன் வட்டம், போஸ்பரஸ் வட்டம், கந்தக வட்டம், இதுகளைத்தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் இந்த உயிர்ப்பு ரசாயன வட்டங்கள் சொல்றோம். இதுக்குள்ள நீரியல் வட்டமும் பருவங்களுக்கு தனியாக நீரியல் வட்டமும் இருக்கு. அப்ப அந்த உயிர்ப்பு ரசாயன வட்டங்கள் படத்தோட மூண்டை வந்து விளக்க சொல்லி கேட்கிறாங்க. இப்ப நாங்க மூண்டு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பேஜில் படம் நோட்ஸ் பார மாதிரி விட்ட மாட்டாச்சு. எங்களுக்கு நீரியல் வட்டம் என்றால் நீரியல் வட்டம்ன்றது அதோட ப்ரோசஸ் வந்து என்ன? இதைத்தான் நாங்கள் அதுக்குள்ள சொல்ல போறோம். அதே போல மற்ற இதுகளும் உண்டு. அதனுடைய ப்ரோசஸ் என்ன சொல்லி. சரிதானே? அப்ப இந்த இதுதான் வந்து நாங்க உயிர் புவி ரசாயனவியல் வட்டங்கள் நாங்க சொல்றோம். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல ஒன்றை தெரிவு செய்து அது வந்து எப்படி மனித நடவடிக்கைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துது. சரியோ? அப்ப இந்த கேள்விக்கும் வந்து எங்களுக்கு உண்மையாகவே விடை எழுதுறது தெரிஞ்சிருக்கணும். எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துது இது இந்த உயிர்ப்பு ரசாயன வட்டங்கள்ல நடக்கிறது. கிளியரா கேக்குதா இல்ல கட்டாயத்தன் வருதா? சரிங்க. முதலாவது ரெண்டாவது நான் சொல்லி இருக்கிறேன்னு சொன்னால் ரெண்டாவது கேள்வி முதலாவதுல பி கேள்வியை வந்து விளக்கம் இல்லைன்னு விளங்கல் என்று ஆள் கேட்டிருக்கிறீர்கள். என்னன்னு சொன்னா அந்த கேள்வியில பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு
இந்த பௌதீக சூழலை மாற்றி அமைக்கின்ற மனித நடவடிக்கைகள் அல்லது எவ்வாறு மாற்றி அமைக்கிறது. அதாவது பிசிக்கலா இருக்கிற பௌதிக பண்டைக்கு நிலச்சரிவுன்றது ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்குரிய முதலாவது காரணமே அங்கிருந்து பிசிக்கல் என்வாயர்மெண்ட் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. எப்படி மாற்றி வைக்கப்பட்டது? காடும் சாய்வாக இருந்தது, மரம் முளைச்சிருந்தது, மரங்களும் காடோடையும் இருந்த பகுதியில அந்த காடுகளை வெட்டித்து பயிர் செய்ய தொடங்கினாங்க ஒன்று. இரண்டாவது, இருந்த ஓரளவுக்கு பிந்தி பிந்தி வளர்ந்து வந்த செடிகளையும் இதுகளையும் காடுகளையும் அழிச்சிட்டு பிறகு குடியிருப்புகளையும் அமைக்க தொடங்கினாங்க. சரி, குடியிருப்பு சரி அவசரத்துக்கு சின்ன ஒரு வீடுகள்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தா இல்லை. தலைநகர்ல எப்படி இது கொழும்புல எப்படி வீடு இருக்குதோ அதே மாதிரி வீடுகள் மலைநாட்டிலையும் வேணும். ரெண்டு, அந்த நிலத்தினுடைய கொள்ளவையும் தாண்டி வீடுகளை கட்டவழிக்கிட்டாங்க. அப்ப என்ன நடந்தது? லட்சத்தீவுகள் பாதிக்கப்பட்டது. உண்மையாகவே என்னன்னு சொன்னால் ஒரு இப்படியான இடர்கள் இதுகளுக்கெல்லாம் பெரும்பாலும் காரணம் நாங்க மனித இந்த பௌதிக சூழலை மாற்றி அமைத்தது தான். அப்ப அது வந்து ஒரு உதாரணம். கரை தோற்றத்தை நாங்க மாற்றி அமைக்கிறோம். ஆறுகளை திசை திருப்புறது அது மட்டும் தான். சரிதானே? ஆறுகளை திசை திருப்புறது, காடுகளை அழிச்சு போட்டு அந்த காடுகளுக்குள்ள பயிர் செய்யறது அதுவும் ஒன்றுதான். எப்படியான விடயங்களை நாங்க ஒரு விளக்கமாக எழுதக்குள்ள அது நாங்க அதுக்குரிய விடையாக அமையும். சரிதானே? அடுத்த கேள்வி, இதுல இந்த இரண்டாவது கேள்வியில வீப் கேள்வியை பார்த்தால் இந்த உயிர்ப்பு விவசாய வட்டங்கள் எவ்வாறு மனித நடவடிக்கையில் தாக்கம் செலுத்துது என்றதை கேட்குறாங்க. உயிர்ப்பு விவசாய வட்டங்கள்டா என்ன, அதுக்குள்ள என்ன இருக்குன்ற விஷயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னோம். இப்போ காவன் வட்டம், நைதரசன் வட்டம், அப்படியே எல்லா வட்டங்களும் இருக்கு. அதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு ரொட்டேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. போஸ்பரஸ் வட்டம், நீரியல் வட்டம். இப்போ இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து மனித நடவடிக்கைகள் வந்து செல்வாக்கு செலுத்தும். இப்போ குறிப்பாக நிறைய விஷயத்துல இப்போ நீரியல் வட்டத்துல மனி செல்வாக்கு செலுத்தும் மனித நடவடிக்கைகளை குறிப்பிட்ட விளக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி செகண்ட் இயர்லேயே வந்திருக்கு. நிறைய தெளிவாக வழங்கப்படுத்தி. அப்ப கிடைக்கிற மழையை வந்து மழை நீரை வந்து என்ன செய்வாங்க? கண்ட்ரோல் பண்ணி தேவையான இடத்துக்கு திறந்து விடுவாங்க. சரிதானே? அப்ப அந்த குறிப்பிட்ட நீரியல் வட்டத்துல வர ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ குறிப்பாக கழிவு நீரோட்டம் அப்படி சொல்றோம். பெய்த நீர், நிலத்துல பெய்த நீர் ஓடி கடலை அடைகிறது. அப்ப அதுல இன்றைக்கு நிறைய கடலை அடைகின்ற அந்த நதியினுடைய போக்குல வந்து மாற்றங்கள் ஏற்படுது. அல்லது அதுக்கு தண்ணியை கொடுக்காம விடுறது, இப்படியான விடயம் எல்லாமே நடக்கும் சொன்னால் உங்களுக்கு இந்த கழிவு நீரோட்டத்துல பாதிப்பு ஏற்படுத்துதா இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப இப்படி நீங்க ஒவ்வொரு வட்டத்துக்குள்ள இன்னும் ரெண்டு வட்டத்தை எடுத்து நீங்க எழுத வலிக்கணும். உதாரணமாக பொசிஷன் வட்டம்டா என்ன? பொசிஷன் வட்டத்துக்குள்ள வந்து உங்களுக்கு சம்பந்தப்படுறவர் வந்து தாவரங்களும் பெறும். அப்ப இதுக்குரிய படங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்மையாகவே இதுல போட்டிருக்கிறது. அந்த படங்களை தான் நீங்க கீறணும். பக்கம் ஞாபகம் இல்லை, நான் போட்டிருக்கிறேன். பக்கம் மட்டும் தான் ஞாபகம் இல்லை. ஈர்ப்பு விவசாயம் ரைட் இருந்தா இருக்குது. இது வந்து எங்களுக்கு ஒரு என்னது ஆக்சிஜன் பட்டம். தாவரத்துல இருந்து ஆக்சிஜன் பிரிமண்டலத்துக்கு போகுது. பிறகு அது விலங்குகளுக்கு போகுது. விலங்குல இருந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு போகுது. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை அது எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது. அப்ப இந்த ரொட்டேஷன்ல வந்து மனித நடவடிக்கையில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும்? இந்த மாதிரி படத்தை கீறுறது. இந்த அறிக்கிற இந்த காவனை ஆக்சிஜனாக காவனை கொடுத்து ஆக்சிஜனாக போற இந்த ப்ரோசஸ் வந்து இந்த மரம் செய்யும். இந்த மரத்தை நாங்க அகற்றி விட்டா என்ன நடக்கும்டா அந்த ஆக்சிஜன் பட்டத்துக்கு போற ஆக்சிஜன் அளவு குறையும். இதைத்தான் நாங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த படத்தை நீங்க ஆக்சிஜன் பட்டம் அந்த படம் இல்லுஸ்ட்ரேஷன் காடழிப்பால மாறும். நீரியல் வட்டம்
அதே போல நைதரசன் வட்டம், அடுத்தது காபன் வட்டம். காபன் வட்டம் ஏற்கனவே பார்த்தபடியா. அடுத்து சல்வர் வட்டம். இப்படி நிறைய வட்டங்கள் எங்களுக்கு இருக்கு. சரியோ? பார்த்தே ஒவ்வொன்றையும் இந்த படத்திலோட சேர்த்து நீங்க என்ன நடக்குதுன்ற விஷயத்தை நின்றாலே அதுக்குரியபடியாக அமைஞ்சும். சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல